ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு காசே இல்லாமல் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். கேஷ் வேணாமா, எப்படி ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பார்க்கலாம். நான் கோகுல் பிரசாந்த், இது தன் தமிழ். இனி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம எப்படி கேஷ் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு முதல் நமக்கு என்ன தேவைன்னா போர்ட்ஃபோலியோ. உங்களுக்குன்னு ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ இருக்கணும். லைக் அது வந்து ஒரு லட்சமாவோ 2 லட்சமாவோ 10 லட்சம், எவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ வேணால் இருக்கலாம். அதில் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் பாண்டு, பிளெஜபிள் பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. தென் வந்து ஸ்டாக்கு, இடிஎஃப்ஸு, கோல்ட் பீஸ், இந்த மாதிரி என்ன லிக்விட் ஃபண்ட்ஸு, இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஃபினான்ஷியல் அசட் வேணால் நீங்கள் டிமேட்டில் ஹோல்டு பண்ணியிருக்கலாம். அதை உங்களால் என்ன பண்ண முடியும்னா கொலட்ராலாக பிளெஜ் பண்ண முடியும். இது பேர் வந்து கொலட்ரால் பிளெஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொலட்ரால் மூலிமா நம்ம ஒரு கேரண்டி கொடுக்குறோம். யாருக்கு அப்படின்னா எக்ஸ்சேஞ்சுக்கு. நான் ஏதாவது ட்ரேட் பண்ணி ஆப்ஷனல் ஃபியூச்சர்ஸில் ஏதாவது இழப்பு வந்துச்சுன்னா என்கிட்ட பெரிய போர்ட்ஃபோலியோ இருக்குது, அதனால் நான் ரீபே பண்ணிடுவேன். இப்போ எனக்கு கேஷ் இல்லாமல் ஒரு ஆப்ஷனல் ஃபியூச்சர்ஸ் போர்ஷனை கிரியேட் பண்ண கொடு அப்படிங்கிறது தான் இந்த கொலட்ரால் பிளெட்ஜ் அண்ட் ட்ரேட் அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட், இந்த பிளெட்ஜ் அண்ட் ட்ரேட் அப்படிங்கிற முறை எதுக்காக இருக்குது? இப்போ உங்ககிட்ட பெரிய போர்ட்ஃபோலியோ இருக்குது அப்படின்னா அது லைக் இப்போ நிஃப்டி இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸு. ஒரு நிஃப்டி ஒரு 5% இறங்குனா போர்ட்ஃபோலியோ 8 to 10% ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10 லட்ச ரூபா ஒரு போர்ட்ஃபோலியோ ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அதில் 80லேருந்து உங்களுக்கு வந்து 80,000லேருந்து 1 லட்ச ரூபா வரையும் இழப்புகள் ஷார்ட் டேர்ம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் ரெண்டல் இன்கம் ஸ்ட்ராட்டஜி, இப்போ வந்து ஒரு ஆப்ஷன், மோஸ்ட்டாக வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் இந்த பிளெட்ஜ் அண்ட் ட்ரேட் கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆப்ஷன் பையர்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒரு ஆப்ஷன் பையர் வந்து அவங்க டைரெக்டாக வந்து சின்ன சின்ன காசை வந்து உங்ககிட்ட போர்ட்ஃபோலியோ, ஃபஸ்ட் என்ன ஆப்ஷன் பையர்கிட்ட போர்ட்ஃபோலியோங்கிறது ஒன்றே இருக்காது, சரிங்களா? சிலராக இருந்தால் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும், அங்கே வந்து நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். நம்ம வந்து பையர்கிட்ட போர்ட்ஃபோலியோ ஒன்றுங்கிறது இருக்காது, ஆனால் பையர்னாலையும் பிளெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும், சரியா? தென் இப்போ ஒரு ஃபினான்ஷியல் இழப்புகள், அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வருது அப்படின்னா அதை ஆப்ஷன் செல்லிங் மூலிமா அவங்க வந்து அந்த லாபத்தை பண்ணிப்பாங்க. திரும்ப போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திரும்ப என்னது இரட்டிப்பு லாபம் வரும், சரிங்களா? அதான் இந்த கான்செப்ட். உங்களுக்கு வந்து இதனால வந்து பெட்டராக உங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பெட்டராக ஆகும். நீங்கள் ஒரு வருஷம் அப்படிங்கிறது ஆவரேஜாக நிஃப்டி 12% வந்து ஒரு 5 இயர் அந்த கேப்பில் ரிட்டர்ன் ஒரு வருஷத்துக்கு தருது அப்படின்னா அதை 15ஆவோ இல்லை 20ஆவோ மாற்ற முடியுமா? தென் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து 50%, 100% வந்து மேலே ஏற்றுறது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்னது எக்ஸ்சேஞ்சு இது தராங்க. நம்ம வந்து இதனால் நம்ம அதாவது போர்ட்ஃபோலியோ பாதுகாத்துக்க முடியும், அண்ட் நம்ம ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும், அண்ட் நம்ம ஓவரால் ரிட்டர்ன்ஸையும் நம்மளால் இதை பண்ணிக்க முடியும், அதிகரிக்க முடியும். இந்த பிளெட்ஜ் அண்ட் ட்ரேடில் பிளெட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறீங்க, அதாவது அடகு வைக்கிறது, ஏதாவது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா, பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக போட்டுருவாங்களா அப்படின்னா எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இதுக்கு அவங்க எடுத்துக்கிறது கிடையாது, சரிங்களா? இன்ட்ரெஸ்ட்டு எதுவும் இல்லாது. எப்படி அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கொலட்ராலாக காட்டுறோம். நான் ஏதாவது லாஸ் ஆகிட்டேன், நான் ஃபினான்ஷியல் லாஸ் ஆகிட்டேன், நான் திருப்பி ரீபே பண்ணிடுவேன், எனக்கு வந்து கொலட்ராலாக இருந்து இவ்வளோ 10 லட்ச ரூபா வச்சுருக்கேன், ஒரு 9 லட்ச ரூபா கொலட்ரால் தாங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு என்ன சார்ஜஸ் வரும்னா, ஒரு நீங்கள் பிளெட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபீஸ் அண்ட் வந்து அன்பிளெட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபீஸ், இந்த சார்ஜஸ் மட்டும் தான் வரும், எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டு வராது. தென் இதில் 2 டைப்பான பிளெட்ஜ் பண்ணும்போது 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று கேஷ் ஈக்குவலன்ட், இன்னொன்று நான் கேஷ் ஈக்குவலன்ட். அதாவது பணத்துக்கு நிகரானது எது அப்படின்னா லிக்விட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பணத்துக்கு நிகரானது அப்படின்னு. உங்களுக்கு லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, தென் லிக்விட் பீஸு, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, எஃப்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்கு பணத்துக்கு நிகரானதாகவே எடுத்துப்பாங்க, சரிங்களா? பணத்துக்கு நிகராக இல்லாதது, உடனே லிக்விடேட் பண்ண முடியாது அப்படிங்கிற கேட்டகரியில் எது வச்சுருக்காங்கன்னா பாண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்கு, இது அப்புறம் பீஸு, இதெல்லாம் பணத்துக்கு நிகரானது கிடையாது. எப்போவுமே புரோக்கர்ஸை பொறுத்த வரையில் 50% கேஷ் ஈக்குவலண்ட்டு அண்ட் மீதி இருக்கிற 50% வந்து நான் கேஷ் ஈக்குவலண்ட்டாக பிளெட்ஜ் பண்ண சொல்லுவாங்க. தென் நம்மளால் போர்ட்ஃபோலியோலேருந்து ஒரு ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும். தென் ஒரு கொலட்ரால் அவங்க தந்துட போகிறாங்க. நமக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ ஹேர் கட் போகும். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ கொடுக்குறீங்கன்னா 10 லட்சமும் கொலட்ரால் தந்துட மாட்டாங்க. அதில் ஒரு 10% பிடிப்பு, ஹேர் கட், சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 9 லேக் தான் தருவாங்க. இப்போ இந்த 9 லேக் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற கொலட்ரால். அதில் வந்து நம்ம ஒரு மாதம் 1% பண்ணாலும் இயர்லி நமக்கு என்னது 12% வரும். அதனால் மோஸ்ட் ஆப்ஷன் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த பிளெட்ஜ் அண்ட் ட்ரேடுங்கிற முறையை தான் பயன்படுத்துவாங்க, சரியா? இது ட்ரேடர்ஸை பொறுத்தவரை ஒரு லாபகரமான விஷயம். நம்ம வந்து இன்னும் இதை சூப்பராக யூஸ் பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, அண்ட் மார்க்கெட்டில் உள்ள ஒரு குஷனும் கிடைக்கும், கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ணலாம். ஃபர்ஸ்ட், இதில் இருக்கிற முக்கியமான விஷயம், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் அசட்டையும் வந்து பிளெட்ஜ் பண்ண முடியாது.
என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா, எதெல்லாம் ப்ளெஜ் பண்ண முடியும் எதெல்லாம் ப்ளெஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சரிங்களா. ஆக்சுவலாக ப்ளெஜ் பண்ணுறதுக்கு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்கு, பாண்டு இதெல்லாம் ப்ளெஜ் பண்ண முடியும், எதுக்கு எவ்வளவு ஹேர் கட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் ஒரு சில ஸ்டாக்கோட ஹேர் கட் வந்து 90ல் இருக்கும், சம்டைம் 95 போகும். நல்லா அதாவது அந்த ஸ்டாக்கில் எந்த பிரச்சனையும் வரும். திடீர்னு வந்து ஏதாவது நியூஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லாத ஸ்டாக்கில் திடீர்னு நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா 95 இருக்கிற ஹேர் கட்டை, அதாவது 100 ரூபாய் அந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா 95 ரூபா கொலட்ரால் திருப்பி கொடுப்பாங்க. இப்போ என்ன ஆகுனா, ஏதாவது நியூஸ் பேட் வந்துச்சுன்னா டக்குன்னு அது வந்து 75 80 மாற்றிடுவாங்க. அது ரிஸ்க்கு, அவங்க வந்து ஒரு ரிஸ்க் மீட்டர் அப்படின்னு வந்து என்எஸ்சி கிட்டன்னு இருக்கும் சரிங்களா, எக்ஸ்சேஞ்சு அதை பேஸ் பண்ணி இந்த ஹேர் கட்டை ஏற்றுவாங்க இறக்குவாங்க. அண்ட் இதில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, எல்லா முக்கியமாக ஆப்ஷன் செல்லர்ஸ் அண்ட் வந்து பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறவங்க கவர்ட் கால் தான் பண்ணுவாங்க. இது ஒரு ரெண்டல் இன்கம் ஸ்ட்ராட்டஜி, இதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரையில், ஏன்னா இப்போ நல்ல ரிட்டர்ன் மார்க்கெட் வந்து எல்லா மாதங்களும் கொடுத்துட்டு இருக்க போகிறது கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, தள்ளி ஒரு 1000 பாயிண்ட் 1500 பாயிண்ட் தள்ளி என்ன பண்ணுவாங்கன்னா, கால் ஆப்ஷனை வந்து நிஃப்டியை செல் பண்ணுவாங்க, போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜ் பண்ணிப்பாங்க. அதில் வந்து 50 பாயிண்ட்டோ 100 பாயிண்ட்டோ கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க. இதான் மோஸ்ட்டாக பண்ணுறது. இது ஒரு ரெண்டல் இன்கம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் வந்து போர்ட்ஃபோலியோவில் பெட்டராக உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதுக்காக எடுப்பாங்க. அதனால் இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக பேசலாம், இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில். இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு அண்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையில் பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.